Watch வீட்டுக்கு out! வந்துட்டு வரோம். ஐயோ ஐயோ தள்ளி விட்டு கரெக்டா மாலையில தள்ளி விட்டான். Watch out! Marked a location. Watch out! இவங்களுக்கு மட்டும் மாலை கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். எப்படி அடிச்சிரு ப்ரோ. நோக்கி செத்துட்டியா? சூப்பர் ப்ரோ. வெரி ப்ரோ. அம்மா ப்ரோ. Awesome. Thanks. டீம் ரீகால் பண்ணி விடு ப்ரோ. செத்துறோட. I'm recalling a teammate. கேத்தி சாரி கேத்தி. கேத்தி சொன்ன மாதிரி நடந்துருச்சுடா. என்னாச்சு? வா பொட்டியாகலான்னு போட்டு பொட்டியாகலான்னு ஒரு மெசேஜ் போட்டுச்சு. அதே மாதிரி ஆயிப்போச்சு. எனக்கு அப்பயே தெரியும் நீ போகணும்னு நினைச்சேன். ஏய் அங்க போயெல்லாம் 1 HP நாக்கலாம் வச்சுட்டா. மாலி அந்த இதுக்குள்ள மாலி போட்டு கொளுத்துறானு நான் என்ன பண்ண சொல்லு. I need a weapon. இந்த மைக் சவுண்ட் கேக்குது. வண்டி யாரு? நல்லா ப்ரோ. வரமோ நான் கூப்பிட்டோட போய் இது ஓபன் பண்றேன். நான் ரூட்டு கிடைக்கும் பண்ணு. ப்ரோ வரியா ப்ரோ? செல்லா ப்ரோ வரேன் ப்ரோ வரேன். எப்படி ப்ரோ வராம இருக்கேன்? செல்லா ப்ரோ நான் பேசுறது கேக்குதா ப்ரோ? இப்பதான் கேக்குது. வேற சிம் இல்லையா ப்ரோ? இருக்கிறதா ப்ரோ. போலீஸ் ரூப் இதாக இருக்கு எடுத்து நோஸ்க்கு. திரும்பி பார்த்து என்ன இருக்கு போறான். கம்மி ப்ரோ இது. எவ்வளோ ப்ரோ செலவு பண்ண? நான் செலவெல்லாம் பண்ணல ப்ரோ. எப்படி ப்ரோ சொல்லலாம்? ப்ரோ செலவு பண்ணாங்க ப்ரோ ஃப்ரெண்டு ஓசியில் கொடுத்தான் ப்ரோ அக்கௌண்ட்டு. பலூன் இல்லைன்னு எதுவுமே கிடைக்கல. என்கிட்ட சப்ளைஸ் இருக்கு. ஏய் எதையுமே விட்டு வைக்கலையடா. ஏய் போலாமா? ஏய் நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் வெல்கம். நான் வரலடா. எதுவுமே தராம போறாங்களே இப்படி மனசாட்சி இல்லாம. ஏய் என்கிட்ட ஒரு ஏடபிள்யூ மட்டும் தான் இருந்தாடா. ஏடபிள்யூ வேணுமா வாங்கிட்டு வாடா. கோப்பில் ஒன்று இருந்தா நம்ம எடுத்து போகிறோம். என்ஜாய்டா. போலாம். ஐயோ ஏய் என்னாச்சு? ஏடபிள்யூ கொடுக்கலனா நீ நேடு போட்டு நான் கொண்டுருவேன். 6 நீ ஏடபிள்யூ வச்சிருக்க. நீ கொடு ஃபர்ஸ்ட். கோப்பில் தான் நடக்க முடியாதுண்டி முடியாதுண்டி. கூட நான் ஏண்ட கூட
வேணாம் வேணாம், நீ யூஸ் பண்ணுவா, யூஸ் பண்ணுவா போ. அவனுக்கு மட்டும் கொடுக்காத வச்சுக்க. கீர்த்தி தப்பு கீர்த்தி, இதெல்லாம் பண்ற கீர்த்தி. ஏய் நீ என்ன கேட்ட? நீ தானே வேணான்னு சொல்லி டிராப் பண்ண, அப்புறம் என்ன? ஸ்கோப் இல்ல சிக்ஸஸ் சுத்திடா கீர்த்தி. நீ ஸ்கோப்ன்றக்காக தானே தாராள பிரபு மாதிரி என்கிட்ட கொடுத்த. நான் பலூன் எடுக்கலான்னு தான் தேடினேன், பலூன் கிடைக்கல. தெரியும் கீர்த்தி, எல்லாம் அப்படிதான் இருப்பானுங்க. போயா பலூன் எல்லாம் இதுக்கு பாம்பு பறக்கிறது கால் போ. ரெண்டு வச்சிருக்கேன். என்கிட்ட யூஎம்பியில் வர புல்லட் 15 தான் இருக்கு. இங்க படுத்துட்டு இருப்பான் பார்த்து. இருக்கா? பின்னாடி Marked a இருக்கா? location. பின்னாடி இருக்கான். டக்குன்னு போ ப்ரோ, கார் எடுத்துருவான் ப்ரோ. அப்புறம் கார் எடுத்துட்டான் ப்ரோ. லெஃப்ட்ல போறான். ரைட் ப்ரோ, அங்கிட்டு தான் ப்ரோ போறான். ப்ரோ நீ என்னமோ பண்ற ப்ரோ, உனக்கே தெரியல நீ என்ன பண்றேன்னு. அவன் போயிட்டான், அந்த இடத்த விட்டே போயிட்டான். நான் ஓட்டுறேன் ப்ரோ நீ இறங்கு ப்ரோ, ஓட்டுட்டு போ. ஓப்பன் பண்ணிக்கிறேன் bro. சைடுல போயிட்டான் ப்ரோ. ப்ரோ நீ இறங்கு ப்ரோ. ஓப்பன் ஏறி வண்டியில பேருங்க வண்டி யாராவது எடுங்கன்று என்ன ப்ரோ நீ பண்ண? எத்தனை பொறுக்கலாம் பின்னாடி ஸ்மோக் இங்கே போடணும். அவ்வளோதான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் இயர் இருந்தால் ட்ராப் பண்ணுங்க. யார்ட்டா ஃபர்ஸ்ட் இயர் இருக்கு? கீழே இறக்கி விட்டுருக்கேன் ப்ரோ. கீர்த்தி ஏடபிள்யூ கொஞ்சம் கூட இல்ல ஃபர்ஸ்ட் இடம் போறது இருக்கு. அவ்வளோதான்டா மயிர் மேட்ச்ரா. வண்டி நல்லா ஊற்றி எடுக்கலாம் ப்ரோ. நீ ஈஸியா முடிக்க வேண்டிய ஸ்கோர் ஓப்பன் நிப்பாட்டி இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் தேவையில்லை சார். ஃபைட் எடுத்து சத்தா கூட தெரியாது ப்ரோ. மொத்தமா ஒரு கேடி கீர்த்தி லீடரா போடு. ஏன் எம்எஸ் ஓவர் அடிக்குது இந்த மேட்ச். இவ்வளோ நேரம் கீர்த்தி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமா தான் வந்து கிராஃபிக்ஸ் இதெல்லாம் மாற்றிட்டு வரேன். எம்எஸ்ல எனக்கு என்னோட இதுல இருந்து நோட்டிபிகேஷன் கீழே இழுத்தோம்னா சர்வருக்கு இது எம்எஸ் ஆஃப்லைன் போய் ஆன்லைன் வரும். ஏர்பாட்டை ஆஃப் பண்ணனா மொபைல் அப்படியே ஸ்டாப் ஆகி அது திரும்ப ஆன்லைன் வரும். சரி இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அது கடுப்பா இருக்கும் எனக்குமே. இந்த மேட்ச் வெறுப்பாய் போச்சு எனக்கு. ஓப்பனே ஹிட்டு. சரி இவன் செல்லா ப்ரோ ப்ரோ நீ பெரிய ஓட்டம் இல்ல அதுக்கு இருடா சொல்றது கேட்டா சுக்குனா வந்துட்டாடா. இல்ல இரு ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். சுக்குனா வந்துட்டா, தனியா நிக்கிறா, மெசேஜ போட்டு சாப்பிடுச்சிட்டு இருக்கா. மேட்ச் போடலாமா செல்லா ப்ரோ? அப்புறமே ப்ளே பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ ஓகே ஓகே. ஓகே ப்ரோ.
ரூம் மேட்ச் அவங்களோட ரூம் மேட்ச். ரெடி கொடுத்துட்டு கலெக்ட் பண்றா. Start the match. யாருன்னு எங்களுக்கே தெரியாது. This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play a good life together. Take frequent breaks together and play responsibly. Good luck, mates. காரை மாத்தி விடுறான் லாபிட்ட. ஓகே போய்க்கிறோம் தடவை. ஈவென்ட் நம்ம 6 ஸ்பெக்டர் ஈவென்ட் நம்ம ஆத்து. நம்ம ஈவென்ட்லயே மாண்டு பண்ண கவுறோம். ஈவென்ட்லயே இன்னைக்கு நம்ம தான் கவர் Okay. பண்றோம். ஈவென்ட் நம்மளோட குட்டி. Okay. Okay. Help! Okay. என்னடா நான் வைக்கிருச்சு. காட்டு எங்க இருக்கோம் சொல்ல ஏட்ட வாங்க. Help! ஏட்ட எனிமி பாம்புடா. போடுறா அழுத்தி விடுறா. எங்க இருக்கோம்? ஒருத்தன் எடுத்து இன்னொருத்த அடிப்பான். இங்க இருக்கா சந்திரு வாசலுக்கு நேராவே இருப்பான் சந்திரு. ஆமாண்டா வாடா டேய் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு போய் அவன் ரிவ்யூ தாண்டா பண்ணிட்டு இருக்கான். Don't give up. எல்லா ஆளு வந்துங்கடா. Teammates can still recall you. அவன் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான் நீங்க பாடி பொறுமையா வரீங்க. இன்னொருத்த வரான் பாரு. இரு அவசரப்படாத வந்துட்டான் பாரு. Help! ஏய் அவனும் தாண்டா வேற ஒரு நஷ்டாண்டா. உங்களுக்கு பாக்குறோம்
ஸ்கூல் மெயின் பில்டிங் இதுடா டேய். டேய் இங்க இறங்கிடுவோமா? ஸ்கூல் மெயின் பில்டிங். நான் இறங்குனது அந்த சைடு பதிவு போயிடலாம். ஹெட்செட் போட்டு விளையாடுறது ஒரு மாதிரில தெரியாது. பெரிய கால எனிமி வரான்டா டேய். Watch out! அங்க எனிமி வெயிட் பண்ணி வந்தேன். புதிஸ்டா ஒருத்தன். கவராய் அடிங்க. எனக்கு தான் அடி. மேல எனிமி. Help! ஒருத்தன் லைவ் போடுவோம் காலை எனக்கு டிரைவரிங்களா எப்பயாச்சும் டிரைவரிங்களா அங்கதான் வரான். அங்கதானே வரான். I'm recalling a teammate. பக்கத்து பில்டிங்ல எனிமிடா. Thanks. இங்க எனிமி இருக்கானா? மேல பக்கத்து பில்டிங்ல எனிமி. லொகேஷன் பாருங்க. ஓபன்ல இறங்குறான் பாரு. ஓபன்ல இறங்குறான் பாரு. நர்வஸ்ல பாரு எனிமி. இதுடா. இது போனா டேஞ்சர். அவனா. மேல அடிச்சா அவுட் பண்ணாடா. அடிச்சீங்களா அவன? அவன் அடிச்சீங்களாடா? தெரியல. நம்ம போட்டு பிளேயர் தான் அடிச்சு கிடக்கும். ஏன்ட்ட வாங்க. கால் எடுத்துட்டு வா. யாராச்சும் எனக்கு குக்கம் மட்டும் பண்ணுவோம். கவர் மட்டும் கொடுங்க ஓடி. Watch out! Watch out! இன்னும் போ. இவன் தானே என்ன அடிச்சவன். ஓப்பன்ல வேற சாப்பிட்டீங்களா? எங்க அடிக்கலாம் பாரு. வீட்டுக்குள்ள எனிமியா? அந்த வீட்டுக்கு மேல இருக்கான். வீட்டுக்கு மேல இருக்கான். பாம்பா போடுறானடா. எவனோ குதிக்கிறான். மேல குதிச்சிட்டான் மாஸ்டர். Don't give up. Your teammates can still recall அவன் you. குடுப்பு கொடுத்தான்டா. மாஸ்டர் நமக்கு ரெண்டு பேர் மேல மேல குதிச்சானுங்க. ஆமா ஆமா தொடர்ந்து Okay. வரான். இப்படி உள்ள வெயிட் பண்ணு. சூப்பர். வா கேவி. இன்னும் பெருக்கா ரீகால். ஆடுறான்டா. Awesome. வெயிட் பண்ணு பாரு.
வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஸ்மோக்லாம் போடாத. Awesome. ஸ்மோக் போட்டா மாட்டிக்கும். நீ கில்லு வந்துச்சா? எனக்கு ஒரு கிலோ வந்து வரலையா? ஹீல் பண்ணிக்கிறேன் நானே. மச்சான் நீ கீழ Awesome. போய் பாரு. இரு மச், அவசரப்படாத. I got அடியே அவனு supplies. பாட்டுடா. எனிமி வரான். பாட்டு நினைக்கிறேன். இல்ல 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 எனிமி. நேடு செக் அடிக்கிறான். இப்போ அவசரம் மட்டும் பற்றாது ஃப்ரெண்ட்ஸ். Please recall me. Got it. சந்தோஷம் ரெடியா இரு. ஒருத்தனுக்கு நம்ம முக்கியம். டவர் போட்டு வராங்க. வெயிட் வெயிட் பண்ணு சந்தோஷம் வர 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 ரீலோட்ரா சந்தோஷே. டேய் போடா. என்னடா பண்ற வாடா. ஒரே ஆள் அவன் 2 பேரும் நான் ஆயிட்டேன்டா. அழகா வச்சிருக்கான். பாரு டிபிஎஸ்லாம் நமக்கு அடிச்சு போடுப்பா. இந்த ரீலோட ரிப்போர்ட் எடுத்து விடுறா. ரிசர்வ் பண்ண அவங்க உள்ள வருவாங்க அவன. செல்லம் வந்துட்டாரு ப்ரோ. ஓகே செல்லம் வந்துட்டாரு பாரு. அப்படியே இன்வைட் பண்ணு. நான் தான் இன்வைட் அப்படியே 3v3 போடும். யாராச்சும் நான் கிரியேட் பண்ணவா? நான் பண்ண ப்ரோ பண்ணுங்க. நீயே பண்ண. வாவ் போடியா. வாவே ஆடுவோம். வாவ் சரி நம்பர் சொல்லு. जी मैप नंबर இப்ப என்னதா? நான் ரெண்டு பேரா பிரிச்சுப்போமா? ரெண்டு பேரா பிரிச்சுப்போமா ப்ரோ? இதே மாதிரி ஓகே ப்ரோ. ஒன்னு இல்லமா 1v1 பேருக்கு வராதியா? இருக்கும் நினைக்கிறேன் ப்ரோ. நீங்க பாருங்க. இல்ல இருக்காது, பாத்துர்க்கேன் ப்ரோ. இப்ப போட்ட மேப் போடு ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது யோ நான் சொல்றேன் பாரு. esports 10 ரவுண்ட்ஸ்ல கொச்சின் கீழ இருக்கு ப்ரோ. இல்ல நம்பர் ப்ரோ. இப்போ விளையாண்டல அந்த மேப்பே போடு ப்ரோ. 2v2 நம்ம டீம்ல ரெண்டு பேர் இருந்துக்கலாம். அதுதான் நம்பர் சொல்லு ஜி. அங்க கீழ இருக்கும் பாரு. வேற மேப்ல 2v2v வருது. சொல்றேன் நம்பர் சொல்றேன் போடியா. இல்ல 2v2 வேணாம் ப்ரோ. இப்போ நம்ம போட்டோம்ல அந்த மேப்லயே டீம்ல ரெண்டு பேர் இருந்துக்கலாம்னு சொல்றேன். நான் சொல்றேன் ஜி. இப்போ போட்ட மேப்லயே ரெண்டு பேர்
விட்ட போய் விளாண்டுக்கலான்றது. ஓகே புரியுது புரியுது புரியுது. ப்ரோ அது போட்ட மேப் வைங்க ப்ரோ, மேப் வைங்க. டவுன்லோட் பண்ணி அததான் போறேன், இருங்க வெயிட் பண்ண. உள்ள வந்து டீடைல்ல டவுன்லோட் பண்ணுங்க. அமிதாபுக்கு அந்த அளவுக்கு 3v3 தானே அது? நம்பர் சொல்லவா? நம்பர் காட்ட மாட்டேங்குது. கீழே இருக்கும் பாரு ப்ரோ, 000ல 000 ஸ்டார்ட் ஆகும் பாருங்க. ஜி 000 வாய்ஸ் பேக் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க எனக்கு. 0194547 நீ அந்த மேப் மாத்தி விடு ஜி, நான் அப்படியே போயிட்டு இது பண்ணிக்கிறேன். இல்ல அவரே ஸ்டேட் பண்ண சொல்லுங்க. 88ல வச்சா அப்படியே வந்துரும் ப்ரோ. ப்ரோ நானே கிரியேட் பண்றேன். ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கோட் இருக்காதா ப்ரோ? ப்ரோ கேக்குதா ப்ரோ? நானே கிரியேட் பண்றேன் ப்ரோ. ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்க. அவரே கிரியேட் பண்ணு. நீ சொல்ற கோட் போறேன். யாரு? I am boy. பாபி ஐடியும் காட்ட மாட்டேன். பார்பி கொடுத்துட்டேன். இல்ல I am பாபி. செல்லா ப்ரோ அக்செப்ட் மட்டும் பண்ணுங்க. பண்ணியாச்சு ப்ரோ. பண்ணிட்டேன். ஓகே, யார் டீம்? ரூம் கார்டு வாங்க முடியுமா? இருக்கியா என்கிட்ட ரூம் கார்டு? யார் டீம்? நானே சிங்கிள், மோகன் ப்ரோவும் பார்த்திபனும், நீங்க 2 பேர் இருக்கீங்க. மோகன் அவங்கள பிளான் போட்டு அடிக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க. வா ப்ரோ, செல்லா ப்ரோ நீ ஏன் கூட I am பாபி அந்த ஸ்லாட் வந்துரு. ஓகே ப்ரோ. சரியா ப்ரோ நம்ம நாலு பேர் ஓகேவா? டீமாங்க. ஆமா இல்ல ப்ரோ, லொகேஷன் மாட்டுக்குது. இல்ல இங்க தான் இருக்கறான் ப்ரோ. கேக்குதா? ஆள காணோம். கேக்குதா? ஏய் சூப்பரியா, ஐயோ சூப்பரியா, இங்க போறியா? பா படுத்துட்டு இருக்கறாரு ப்ரோ. கேக்குது
2 பேருமே அங்கதான் படுத்துக்கிறாங்க. காப்பி. ஓ செட்டிங்ஸ்லாம் மாறி இருக்கு. ஆமா சரி. எங்க இருந்து நம்பர் 1 கை வைக்கிறேன்னு என்கிட்ட வா. ஏடு போடு, ப்ரோ ஏடு அந்த போடு. அக்கௌண்ட்டை விட்டுட்டு அந்த செட்டிங்ஸ் மாறி இருக்கியா? எப்படி காப்பி பண்றது? அது அந்த ஐடியில் இருந்தால் தான் ஒரு காப்பி பண்ண முடியும். அந்த இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன் இறங்கல்ல வச்சுருந்தீங்கன்னா இறங்கலுக்கு ஐடியில் வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படி காப்பி பண்ணலாம். டிபிபிஎப்பி மட்டும் இருக்கும் பாருங்க அதில் கோடு காப்பி பண்ணிட்டு வரணும். அப்படி நான் பேசுகிறேன் ஒரு கேட்குதா? மைக் ஆல்ல கேட்கும் ப்ரோ. நான் ஆளில் போடல ப்ரோண்ணா. இல்ல டீம்ல போட்டாலே கேட்கும். போட்டியா கதை? ஐயோ என்ன அந்த ஐடியில விளையாடவே ஒரு மாதிரி. சரி ஓகே. ஆமா ஆமா ஓட ப்ரோ 15 கிலோ டார்கெட் ஓகேவா? நம்ம டீம் 15 கிலோ எடுத்தாதான் போய் க்ளோஸ்ல அடிக்கிறேன். இங்கதான் ஸ்பாமா. ஆமா ஆமா நீங்க போறீங்க. என் சைடா இருங்க. என் சைடா நான் எக்குறீங்க. இங்க போய் அவரு பாட்டு மாதிரி விளாடுறா. ஒண்ணே நீங்க கில்ல எத்தனை இவர் யாரு? அவரு இங்க பாருங்க படத்தை விடுறாரு. வண்டி முன்னாடி ஒரு அவங்கள வேணாம் ப்ரோ, இவங்க தான் நம்மளுக்கு வேணும். ப்ரோ Watch out. பாத்துக்க. சாரி ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ஒன் ஹெச்பி தூக்கு ப்ரோ. அவரு 1 HP. ஆமையா ப்ரோ அப்பதான் போய்கிட்டு இருக்கேன். யாரு அவரு? கொஞ்சம் ராண்டா ஒரு பொண்ணு. ப்ரோ எத்தனை கில்லு? செல்லா ப்ரோ சொல்லு ப்ரோ. நீ எத்தனை கில்லு? 9 கிலோ தான் ப்ரோ. 9 கில்லு அடிச்சு வச்சிருக்க. எனக்கு இதுல செட்டிங்ஸ் வரல. நான் 4 கில்லு. நமக்கு இன்னும் 2 கில்லு தான் டார்கெட். டீம் 2க்கு 2 கில்லு தான். அதுக்குள்ள நம்ம அடிக்கணும். வாங்க யோசிச்சாப்லையா? ஜெயிச்சிட்டோம் நம்ம.
நம்ம ஜெயிச்சிட்டோம். அவங்க பதினொன்னையும் இன்னும் ஒரு 2 கிலோ வச்சிருந்தாலே அவங்க வீட்லயும். இது இந்த மாதிரி கணக்கு இருக்கா? என்ன இப்ப ஷாட்கன் இதுவுமா? ஆமா, இங்க வருவாங்க. பின்னாடி இங்க ஃப்ரண்ட்ல வருவாங்க ப்ரோ. Watch out! தூக்கிடு ப்ரோ, வா ப்ரோ. இதை வச்சுட்டு நான் இரு bro, நான் peek வரேன் bro. பண்றது. அப்புறம் தூக்கிட்டு இருக்காங்க வாங்க. நீ எங்க இரு ப்ரோ? தூக்கலாம்ல ஜி. துரோகி. தூக்கலாம்ல ப்ரோ. Help! ப்ரோ ஃபைட் ப்ரோ, கில்ல திருணும் ப்ரோ. கில்ல திருணும் ப்ரோ. முன்னாடி வந்துட்டாங்க. ஓ, இதுல பீக்கே எங்க இருக்குன்னு தெரியலையா? ஐடியில மட்டும் நான் வந்திருந்தேன்னு வச்சுக்கோ, ஆன் பண்ணிருக்கேன். ஏதோ விளாண்டுருப்பேன். டைம் முடிஞ்சு செல்லா ப்ரோ. ஹிட்லர் ஐடி இல்ல ப்ரோ, இதுல ஆன் பண்ணிருக்கேன் பாரு ப்ரோ. பீக் இது ஆன் பண்ணிருக்கேன். வண்டியை bro. முன்னாடி நிக்கிறா bro பாரு. நல்லா வியூ யாருக்கு. இரு ப்ரோ வந்துட்டோம் ப்ரோ. வாங்கிட்டு நிக்காத. 1 HP ஒரு. இரு ப்ரோ நானும் கார்ல வரேன் ப்ரோ. போங்க. இன்னொரு ஆள் வரேன் இந்த நாப்ப. அங்க Watch out! காப்பி பண்ணிருக்கலாம் முன்னாடியே. ரைட் நீனே வைக்கலாம் திங்ஸ். கண்ணை மூடி ஸ்க்ரீன்ல எங்க வரும் ரைட் சாராங்க வை. எப்படி ப்ரோ போய் மாட்டி நான் வச்சு இதை அதுக்குள்ள டைமும் முடிஞ்சிடும். ஷார்ட்கட்ல தானே அடிச்சிட்டு இருந்தீங்க, அதுலயே அடிக்க வேண்டியதானயா? எதுக்கியா கண்ணை மாத்தி அடிக்கிறீங்க? நானும் ஷார்ட் கன்ல தான் போறேன். ஒரு கண்ணை மாத்தி அடிச்சிட்டாப்ல. Help! எதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம்? நல்ல ஹிட்டா. அடியால கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் பிறகு. எல்ல உட்காந்து வா ப்ரோ. ஒருத்தரை தான் ப்ரோ தூக்குனேன். யாரு எல்லாரும் கில்ல தரல. கெட்டினே எங்க இருக்குன்னு தெரியல. பின்னாடி இருந்து அடிப்பானுங்க. வண்டி பறக்குன்னு நினைச்சேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ இவங்க கிட்ட போயிடலாம் ப்ரோ, இவங்க தான் கில் அதிகம். வா ப்ரோ. கில்ல கொடுக்கல. Watch out!
பத்திடுச்சு. நல்ல ஹிட். ஓடு ப்ரோ. Marked a location. அவருக்கும் மாலி பத்திச்சு நினைக்கிறேன். அவரும் மாலியில பத்திச்சு. மாலியில பத்திச்சு சீக்கிரம் வாங்க. என்ன ப்ரோ ஜெயிச்சிட்டோம். மாலி எவ்வளவு நேரம் மாலி பிடிக்கவே இல்லை ப்ரோ. மாலி பிடிக்கலையா? அவர் துள்ளி கூட லைஃப் குறையலையா? ப்ரோ ஆனா பக்கத்துல தான் போட்டேன். நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். வேற மாதிரி இருக்கு மேட்ச். செல்லா ப்ரோ நீ கொஞ்ச நேரம் பாத்துக்க, செட்டிங் மட்டும் மாத்தி வச்சுட்டு வரேன். ஓகே நினைக்கிறேன். போ ப்ரோ போ ப்ரோ போ ப்ரோ. போ ப்ரோ. போ ப்ரோ. ப்ரோ போலாம். இல்ல ப்ரோ எனக்கு முட்டு ப்ரோ. ஓ நீ மேலே ஏறுறதுக்கு வந்துட்டு இருந்தியா? இங்க இறங்கி கோதால சம்பவம். ஐயோ ப்ரோ வாய்ப்பு இருக்காது. வந்துட்டே இருக்கு. பின்னாடி ஒருத்தர் பறந்து போய் குதிச்சாரு. அது யாரு இது? நான்தாயா. செட்டிங் சரியா வரலையா? பின்னாடி இருக்கிறா பாரு ப்ரோ. படுத்து வந்துச்சு. ஒரு காரை மட்டும் வெடிக்க விடுங்களேன். நீ ப்ரோ போய் கிட்ட வால் பாத்து. ஐயோ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி விளையாண்டானோ அப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்க பாரு ப்ரோ. போட்டு பார்த்துட்டு செட்டிங் என்னன்னா முடிஞ்ச போல இருக்கு. டைம்ல தான் வச்சிடலாம். காப்பி பண்ணி எடுத்துட்டு வர வேண்டியதானே? யோ டைம் முடிஞ்சியா? அதான் அந்த ஐடில இருந்து வெளில போனேன். அதுதான் ப்ரோ காப்பி பண்ணி முன்னாடி வச்சுக்க வேண்டியதா கேட்டேன். ஒரு அடிக்கிறாய் இல்ல நீ இவன் வேற ஓரமா போடான்ற மாதிரி அடிக்கிறாய். வந்துட்டான் ப்ரோ. நான் கவர் வந்ததுக்கு அப்புறம் செத்தேன். நானே ஒரு 10 கிலோ கொடுத்துருக்கோம் ப்ரோ. நான் அடிச்ச எல்லாம் கில்ல எடுத்துக்கிறேன். வண்டி எல்லாம் காணோம். வண்டி இருக்காது ப்ரோ. வண்டி எல்லாம் எடுத்துட்டு போய் நாங்க வச்சுட்டேன் ப்ரோ. ஃபைனலி ஆனா நம்ம டிஃபீட். அங்க இருப்பாங்க ப்ரோ. கார் மேலே ஏற முடியல. எந்த வீட்டுல? இங்கேயோ இங்க இருப்பாங்க. வீட்டு மேல இருக்கா? தூக்கிட்ட
சூப்பர் ப்ரோ வா ப்ரோ வண்டிக்கு வா ப்ரோ போவோம். ப்ரோ வந்துடும். ப்ரோ இந்த இருங்க ப்ரோ. ஓகே கெட்டின் தேடிட்டு இருக்கேன். இங்க இருக்கு. ஓ ப்ரோ பாத்துக்கலாம் ப்ரோ. வரத பாத்துக்கலாம். வண்டியை பாருங்க. இதுதான் ப்ரோ உள்ளது. நாக்காக மாட்டாங்க. இன்னொரு ரவுண்டு பக்கம் நிக்கிறேன். வேற வண்டியில போவோம், வேற வண்டியில போவோம். வண்டி எடு ப்ரோ, நான் ஓட்டுறேன். நீ ஓட்டு ப்ரோ, நான் ஓடி. ப்ரோ அங்கே பஞ்சர் பண்ணிக்கிறாரியா? இறங்க 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 ப்ரோ. Watch இருக்காங்க. out! தூக்கிட்டேன் ப்ரோ. ஓ ப்ரோ தூக்கலாம் இல்ல, தூக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ண அவங்க? அது கார் வெடிச்சுட்டாலே செத்துற ப்ரோ. இந்த காரை வெடிக்க விட்டது யாரு ப்ரோ? ஏய் 2 அடியா அவருக்கு? யாரு அவரு? மெசேஜ பாருன்றாரு. யாரு அந்த மெசேஜ பாரு. ஐயோ மாலி வருது ப்ரோ. கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம் போல இருக்கு. மாடி கீழே எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. யாரு அவரு? அடி ப்ரோ. லேக்கே ஆகாது ப்ரோ நம்ம கிட்ட. இப்பதான் ப்ரோ ஃபார்முக்கு வரேன். ஃபார்முக்கு தான் வா, எதுக்கு தான் வா ப்ரோ. ஏய் யாரு அவரு? நம்மள சுத்து போட்டாங்க ப்ரோ. பின்னாடி ஒரு டீம், முன்னாடி ஒரு டீம். ஐயோ பின்னாடி ஒரு டீம் இருக்கா? ஆனா ஆமா ப்ரோ. போனா அடிக்கலாம் ப்ரோ. எத்தனை கிட்ட? இன்னும் ஒரு கிட்ட தான் ப்ரோ. ருத்ரன் வர கப்பல் இந்த ஆள் தான். ஜெயிச்சிட்டோம். இதோ முடிஞ்சா போச்சு ப்ரோ. நம்மளதான் புரிய வச்சு தூக்குறாங்க. இன்னும் ஒரு மேட்ச். இது இந்த டான்ஸ் யாசியான அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்க முடியல. இருக்கு. இங்க இங்க இருப்பாங்க. நிப்பாட்டு ப்ரோ, வண்டி நிப்பாட்டு ப்ரோ. அப்படியே பக்கத்துல ஏறு ப்ரோ. வண்டி பக்கத்துல என்ன இருந்தாரா? வர வர தூக்குறாங்க. அங்க ஒரு டீம் இருக்கு ப்ரோ. வண்டி எடுக்காது ப்ரோ, பக்கத்துல ஏய் இங்க பாரு ப்ரோ. 3 2
UAV ப்ரோ. அங்கிருந்து நேடு. வீட்டுலாரு கிட்ட அடிக்க ஆனா தப்பிச்சு ஓடிடுறேன் ப்ரோ. வா ப்ரோ மோகன் ப்ரோ. சொல்லு ப்ரோ. திருப்பி வருவேன். நான் தான் லாஸ்ட் ஆகிட்டேன். எங்க நிக்கிறேனே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. மரம் மேல மட்டும் பாத்துக்க ப்ரோ. கார் வச்சிடும். உங்க ஸ்குவாட் ஹவுஸ் படுத்துட்டாங்க. பின்னாடி பாரு ப்ரோ, பின்னாடி பாரு. ப்ரோ அவர் லாக்கே பண்ணிட்டாரு என்ன நேடு போட்டு. இந்த ஸ்குவாட் என்ன ப்ரோ ப்ரோ ஓடிட்டே இருக்காங்க. ஓடிட்டேன் ப்ரோ. நோ ப்ரோ, இன்னும் 3 கிலோ தான் வேணும். ப்ரோ 1 HP 1 HP 1 HP மோகனே. ப்ரோ உங்களுக்கு 1 கிலோ தான் ப்ரோ வேணும். ஐயோ நம்ம டிஃபீட். 6 கிலோ எடுத்த கணக்கா? இல்ல இல்ல 15 கிலோ ஒரு டீமுக்கு. நம்ம ஆனா 15 அடிக்கணும். 15 அடிக்கணும் ப்ரோ. ஓகே ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கணும்னா ஒரு டீம் கணக்கு மறந்துட்டேன். நான் ஒரு ஆளுக்கு 15 வந்து ரொம்ப பிடிச்சிருக்காருயா. 34 கிலோ 49 கிலோ 28 17 10 13. எங்களுக்கு தான் இங்க போய விட மாட்டேங்குது. சுத்தி அடிச்சா よくやった。本当によくやったぞ。正直言ってここまでできるとは思ってなかった。உங்களை தான் சாண்ட்விச்சா மாத்திடுறாங்க. என்னையா அவங்க தனி டீமுக்கு போயிட்டாங்க. இன்வெர்ட் பண்ணிட்டாரு. கேட்டுட்டோம். காலைல இருந்து விளாடுறாங்கல்ல அந்த அக்கௌண்ட்ல முடிஞ்ச ப்ரோ டைம் சொல்லா ப்ரோ. காலையில இருந்தா ம் இன்னைக்கு காலைல லீவ் தான் இருந்தேன், பட் வர முடியாம போச்சு. இந்த காலைல ஆண்டு M4 அக்கௌண்ட்டுக்கு ஸ்கின் இல்லையா ப்ரோ? இதுதான் வச்சிருக்கீங்களா? காட்சியில தான் ஆமா வச்சிருக்கீங்களா? வரும். நான் கிளாசியர் ஸ்கின் பண்ணி பார்த்தேன், பட் கிடைக்கல, அதை விட்டேன். இது கொடுத்து தேவை காசை கொடுத்து ரிட்டர்ன் வருதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வந்துச்சுன்னா அந்த ப்ரோ அதுவே 50 கிட்ட ஸ்பின் பண்ணேன் ப்ரோ, 70 ஸ்பின் பண்ணேன் ப்ரோ, அதே கிடைக்கல ப்ரோ.
அதோட திருப்பி ஒரு 2500 செலவு பண்ணி பண்ணேன், அதுவும் கிடைக்கல, அதோட விட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு மேலே எப்படி ட்ரை பண்ண முடியும், விட்டுட்டேன். நான் கிரேட் 52 சேர்த்து வச்சுருக்கேன், வந்தால் ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா விட்டுருவோம். அதான் கரெக்டா. என்னதையா சொன்னாங்க? ஒரே ஒரு ஆள் தான் வர்றாரு, ஏதோ ஒருத்தர் கால் பண்ணிட்டு வரேன்னாரு. அவங்க 2v4ல இருக்காங்க. அதான் அது ஒருத்தர் ஆஃப்லைன். அதுல ஒரு மட்டும் ஒரு ரூம் மேட்ச் பண்ணலாமா ப்ரோ? நாளைக்கு நாளைக்கு ஆடலாம், நாளைக்கு ஆடலாம், நாளைக்கு ஆடலாம் ப்ரோ. சரி ப்ரோ, பாப்போம். பை ப்ரோ. பை ப்ரோ. பை பை. இது ஒரு கையில் வச்சிருக்காரு, இந்த M4 பண்ணேன் ப்ரோ, இதுவும் கிடைக்கல. நேடு ஸ்கின் இதுக்கு இது எவ்வளவு இருக்கு? இது கிடைக்கலையா? இது ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சே ப்ரோ. லக்கு இல்லன்னு நினைக்கிறேன் உனக்கு. எவ்வளவு ஈஸி ப்ரோ ஃபாலோ பண்ணு ப்ரோ. நீ செலவெல்லாம் பண்ணாத ப்ரோ, நான் சொல்றேன் பாரு. மாஸ்டர் பிஜிஎம்ஐ தெரியுமா? அவங்கள்ட்ட வாங்கிக்க ஐடி. ஒரு செகண்ட் ஐடியா பெஸ்ட். ஆமா, அவங்க சீப் அண்ட் பெஸ்டா கொடுப்பேன். இப்ப நான் ஒரு ஐடி சொல்றேன், ஆனா அது போயிருச்சு, செல் பண்ணிட்டாங்க. ஆனா ட்ரஸ்டட் ப்ரோ, 100% ட்ரஸ்டட். உனக்கு தெரியும் இல்லையா? யூசில இருந்து எல்லாமே நான் தெரியும். இல்ல ப்ரோ, ரொம்ப நாளா அந்த ஐடி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால அப்படியே விட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. லேசியர் மேக்ஸ், யார் இன்வெர்ட் பண்றாங்க? லேசியர் மேக்ஸ் சொல்றது கேளு ப்ரோ. லேசியர் மேக்ஸ் ஓகேவா? 19 கன்னு லேப்ல இருக்கு, ஓகேவா? இது எல்லாமே சேர்த்து உனக்கு 7200 ரூபா தான். சிங்கிள் லாகின், ட்விட்டர் மட்டும். லாகின் அவன்கிட்ட கொடுத்துருவாங்க, அப்புறம் ட்விட்டரை தூக்கிட்டு உன் லாகின் போட்டுடுவான். என்ன உன் அக்கௌண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். என்னென்ன ப்ரோ இருக்கு உன்கிட்ட? இருக்காது ப்ரோ. ஸ்கின்னுங்கிறது நார்மலா தான் ப்ரோ வச்சிருக்கேன். அவங்க குரூப்ல ஜாயின் பண்ணுங்க, வரும். அர்ஜென்ட் செல்னு போடுவாங்க, அர்ஜென்ட் செல்னு போடுவாங்க, போட்டோன்னு தூக்கிடுங்க. இல்ல ப்ரோ, இத பாருங்க, எக்ஸ்ஷூட் லெவல் 4. ஓகேவா ப்ரோ? ப்ரோ எக்ஸ்ஷூட் லெவல் 4 லம்போகினி இருக்கு, எல்லாமே சேர்த்து அக்கௌண்ட் 11,500. M4 இருந்திருக்கு, M4 லெவல் 5 கிளேசியர் ஆனிட்டு, AKM கிளேசியர் லெவல் 4, M24 லெவல் 5 ஆனிட்டு, எட்ஜ், AMR. ஆனா போயிருச்சு அந்த அக்கௌண்ட். அதான் அர்ஜென்ட் செல்னு போடுவாங்க, அது போட்டோன்னு தூக்கிடுங்க. அர்ஜென்ட்டுக்கு விக்கிறதுனால கம்மி பேசிக்கலாம். அது வந்து கம்மி பிரைஸ் பேசி இது பண்ணிடலாம். அதெல்லாம் பேச முடியும் அவங்க கிட்ட, மத்ததெல்லாம் பேச முடியாது. ஒண்ணும் இல்ல ப்ரோ, மாஸ்டர் பிஜிஎம்னு குமரி கேமர் சொல்லிருப்பான். குமரி கேமர் தெரியும்ல, அவன்கிட்ட அந்த குரூப் லிங்க் சொல்லிருப்பான். யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா வரும். அவன்கிட்ட போயிட்டு வாங்கிற ப்ரோ. அதுல ஆனா ஸ்கேமர் இருப்பானுங்க, நீங்க கரெக்டா அட்மின்ட்ட மட்டும் பேசணும். வாங்குற ஐடியா இருந்தா. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு நீங்க இது பண்ணீங்கன்னா, நான் என் ஒரு அக்கௌண்ட வந்துட்டு விஆட்ட தான் வித்தேன், என் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட. மோகனு எவ்வளவுக்கு டோர்னமெண்ட் போனதுன்றதுக்காக எக்ஸ்ஷூட் லெவல் 3 8000 ரூபாய்க்கு கொடுத்தான்னு நினைக்கிறேன். எக்ஸ்ஷூட் லெவல் 3 இது இருக்குல்ல, ஜாம்பியா ஜினோபி M4. ஆமா, சரியான அது லெவல் 4. அது லெவல் 4. அப்புறம் அக்கௌண்ட் லெவல் வந்து 87 85. கலெக்ஷன் லெவல் அப்பெல்லாம் வரல நான் அவட்ட கொடுக்குறப்போ. ஆமா ஆமா, இப்பதான் வந்திருக்குது. நிறைய இருந்துச்சு அதுல. EMPக்கு ஸ்கின் இருந்துச்சு, ஏகேக்கு இல்ல, அதனால அக்கௌண்ட் கம்மியா போச்சு. ஏகே M4 தான் மெயின், அது இருந்தா அக்கௌண்ட் நல்லா இருக்கு.
நான் இந்த இதுல வருதுன்னு சொன்னல நீ. நான் ஜெம் அதுக்கு தான் வச்சிருக்கேன். 3 ஜெம் வச்சிருக்கேன். வந்துச்சுன்னா அந்த ஏகேஎம் எடுத்து விட்டுருவேன். அந்த ஏகேஎம் M4 ஏகேஎம் எடுத்தனா ஏகேஎம் லெவல் 7 போட்டுருவேன். எப்படியாச்சும் முக்கி மெட்டீரியல் வச்சிருக்கேன். 2 மெட்டீரியல் இருக்கு. M7 நான் எடுக்கவே இல்லையா மோகனே? M7 ஃப்ரெண்டு ரெடி பண்ணி விட்டுட்டான் பைத்தியம் மாதிரி. 3 ஜெம் வேஸ்டா போச்சியா? என்ன அந்த ஸ்கேர் எடுத்துருமையா? அந்த M7 ஓட அந்த ஸ்கேர் ஓடுதுல. எப்படி 1 2 கன் ஸ்கேர் M4 அதுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு ப்ரோ இந்த இதுல. இது 3 ஸ்கார் க்ரோஸா M249 க்ரோஸாக்குல சாரி M249 க்கு இல்ல M249 வெட்டாரு உங்களோட AK-M4 இருந்தா உட்காந்து தரமா இருக்கும் ப்ரோ. அது முக்கியம். அதுக்கு நல்ல டிவைஸ் வாங்கிட்டனாலே போதும். எல்லாத்துக்குமே ப்ரோ நல்ல சொல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நல்ல டிவைஸ் இருக்கணும், நெட்வொர்க் இருக்கணும். அதுக்கப்புறம் லைவ் போட்டனா அதுக்கெல்லாம் நான் பார்க்கல ப்ரோ. உனக்கு சும்மா ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோ. நான் திடீர்னு இன்னைக்கு விளாடுவேன், திடீர்னு ஒரு வாரம் விளாடாம இருப்பேன், சொல்ல முடியாது. அப்படி இருக்கும். எனக்கு எங்க டீம்ல பெயின் ஒருத்தன் வருவான். எத்ததான் போன் எடுத்தான், ஐபோன் 17 Pro Max. போன்லாம் வாங்கினா வாங்கிடலாம். நம்மளுக்கு வேலை வந்து கன்ஃபார்ம் கிடையாது அந்த மாதிரி. ஆமா சும்மா டைம் பாஸ் பண்ணாத. இதே நம்ப முடியாது. அடிச்சா லக்கு, ரீச் ஆச்சுனா லக்கு, இல்லாட்டினா இல்ல. நான் கேம் விளையாட ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஐபாட் வாங்குனதுல இருந்து நான் ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி என்னன்னா 2019 18ல போட்டிருந்தீங்கன்னா நீங்க ரீச் ப்ரோ. இப்போ குப்பை மாதிரி இருக்காங்க. அப்பெல்லாம் வந்து 90s வந்து எவ்வளவு ரீச்ல இருந்தான். 90s இன்னும் ஃபேமஸ்ல இருந்தான். இப்ப 90s கேம் பிளே பார்த்தா நமக்கே சிரிப்பு இருக்கு. அப்பெல்லாம் என்னடா அப்படி விளையாடுறான்னு பாப்போம். இப்ப அவனை பார்த்தா இன்னும் இப்படி விளையாண்டுகிட்டு இருக்கான்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா இடையில எப்படி விளையாடுறாங்கன்னு தெரியுமா? இல்ல ப்ரோ, அவனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு, கொஞ்சம் வியூஸ் இருக்கு, காசு வருது, அவ்வளவுதான். நம்ம ஃபன் பண்ணா முடிஞ்சு போச்சு. காசு வந்துருச்சு போதும்ல. அவனுக்கு தேவையானது வந்துருச்சு. மணி மணி மதன் வந்து கேம் இம்ப்ரூவ் பண்ணா, இம்ப்ரூவ் பண்ணல, அடி வாங்கிட்டு இருக்காங்க. ப்ரோ வேலையே அதாங்கிற போது புரியுதா? அவனுக்கு வேலையே அதானே. மதன் ஆனா எதுவுமே உள்ள வந்து எல்லாத்தையும் பண்ணான். வேற அடிக்கணுமோ எல்லாத்தையும் அடிச்சிட்டான். இப்ப பாத்தியா ப்ரோ 220 CD இருக்கிறான். கண்டினியூஸ் CD. இத்தனைக்கு அவன் லாபில ஹேக்கர்ஸ் அதிகமா வருவாங்க ப்ரோ. ஆமா ஆமா டிவைஸ் இல்ல ப்ரோ, அந்த டிவைஸும் ஒண்ணு, அடுத்தது மைண்ட் செட் எப்படி கரெக்டா ஜோன் போறது ப்ரோ. அத எங்க ரூம் கூடாது. 50% நீங்க கிட்டனா 50% நம்ம கொடுக்கணும்ல. ஆமா பேருக்கு PUBG விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. ஓடுறது எதுக்காண்டி அவன் தான் ப்ரோ. டீமே அவன் தான் லீட் பண்ணுவான். ஆமா ஆமா அவன் சொல்றத கேட்கலன்னா இப்ப பப்ஜில விளையாண்டுட்டு இருக்கான். பிஜிஎம்ஐ இல்ல ஃபுல்லா நம்ம எங்க எப்படி சொல்றது, சென்னையில இப்ப நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஜாலியா பேசிக்குவோம் கேட்ட வார்த்தையில. இப்போ எங்க ஊர்லலாம் அப்படிலாம் கிடையாது. நீங்க வந்து தேவார்த்தை பூவார்த்தைலாம் சாதாரண வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளனா நம்ம நார்மலா கிழிச்சுக்கலாம். நம்ம தேவார்த்தைக்குள்ளலாம் போக மாட்டோம். அந்த மாதிரி வரும். அப்புறம் சண்டையாகி போயிடும் இந்த ஊர் சைடு. அப்படி யாரடா சொன்னு சொல்லிட்டு வெட்டுக்குத்துக்குள்ள நார்மல் ஒரு சின்ன இதுல ஆரம்பிச்சு பெருசாகி போயிடும். அப்படி ஆகி போயிடும். அதனால நம்மளுக்கு இந்த எந்த ஊர் ப்ரோ நீங்க? ராமேஸ்வரம் ப்ரோ. ராமேஸ்வரமா? ஒரு 3 கிலோ, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் ஆகுது. எந்த ஊர் நீங்க? அப்படின்னா மதுரையா? புதுக்கோட்டை ப்ரோ. மதுரை தான். மதுரை தான் ஒர்க். அப்புறம் என்ன ப்ரோ? பட்டுக்கோட்டை மதுரை. சென்னையில் எப்படின்னு தெரியல, மதுரை அங்கிட்டலாம் அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. நம்ம கேம்ல ஆடுறோம்,
நம்மளுக்குள்ளேயே சடனாக ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா செம ப்ரெஷர் ஆயிடும் நம்மளுக்கே. காரணம் இல்லாமல் ஒரு நாள் திட்டுறான்னு சொன்னாவே. நீ எங்க டீம்மேட் ஜாடு கூட விளாண்டது இல்லல்ல? சும்மா சும்மா டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பான் அந்த போட்டு. ஆனா ஜாலியா தான் இருக்கும் அந்த ஆளு. கேம் ப்ரெஷர் ஆக்கி விளையாடுவாரு. இல்ல சொன்னாலும் எனக்குமே ஒரு விளையாடும்போது இன்ட்ரெஸ்டா விளையாடணும். பட் ஆனா இதான் விளையாடக்கூடாது, அப்படியே இருக்கும். அதுல ப்ரோ அன்னைக்கு ஒரு நாள் மேட்ச் விளையாண்டுனா கேளு கோபி ப்ரோ. அன்னைக்கு ஒரு மேட்ச் விளையாண்டுனா ஒரு பொண்ணு ஒண்ணு வந்து இதுல அது ஒரு கீர்த்தி அவங்க வந்தோடனே உங்க நேடு ஜாடு சூப்பரா விளையாடாங்க. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் ஆக்கரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஜீவா தெரியும்ல? ஜீவா அவரு இட்டு போயிட்டாரு ப்ரோ பாட் அடிக்கிறேன்ட்டு. இவங்களும் போயிட்டாங்க, என்ன மட்டும் தனியா விட்டாங்க. நான் போட்டு ஃபைட் எடுத்துனுக்கிறேன், என்கிட்ட வரல. இவங்க பண்ணி ஜாலியா விளையாடுறாங்க. போய் என்னடா செத்துட்டேன்னு கேக்குறாங்க. என்னத்த சொல்ல முடியாது. நேத்து என்ன தெரியுமா ஆச்சு? இத கேளு. நேத்து என்ன ஆச்சு, நான் இறங்கி ஈவென்ட்ல 11 கிலோ போட்டேன். இந்த ஆளுக்கு என்ன டென்ஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த ஆளை அடிச்ச எல்லாத்தையுமே 1 HP நான் கவர் பண்ற பேர்ல நான் அடிச்சுட்டேன். ஒரு 2 கிலோ 3 கிலோ இந்த ஆளோட கிலோ நான் தொட்டுட்டேன். ஒரு ஸ்குவாட் ஏறினாயே 3 கிலோ தூக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணாரு, ரிவே பண்ண சொன்னாரு. ஒரு ஃபுல் ஸ்குவாட் ஏறிட்டு இருக்கு, மாடியை தூக்கி போட்டுட்டு ரிவே பண்ண கை வைக்கிறேன். கை வச்சு தூக்கிட்டேன். இதனாலதான் ப்ரோ நீ ஈடெல்லாம் பண்ணிட்டு வரு, அதனாலதான் நம்ம வந்து சாகுறோம் அப்படின்ட்டு இருந்தாரு. இது அப்புறம் ரீகால்ல போய் ஃபைட் எடுத்துட்டு இருந்தோம். இந்த அளவு கிவ் அப் கொடுத்து செத்து போயிட்டு கிளம்பிட்டாருயா. கோவப்பட்டு வெளில போயிட்டாரு மேட்ச் அவுட்டு. இந்த அளவு கிவ் அப் கொடுத்து சம்மந்தமே இல்லாம கோவப்பட்டுட்டு போயிட்டாரு. பாட்டு ஒண்ணு வந்துச்சு, இவர் அடிக்க வேண்டிய பாட்டு நான் அடிச்சு போட்டாத. வெறியாய் கேட்டு வெறியாய் கிவ் அப் கொடுத்து அதோட நீங்க நான் ஒண்ணு சொன்னீங்கன்னா வெறியாயிடுவீங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, முடிஞ்ச என்கிட்ட இருந்து கிள்ள திருடுகிறான்னாரு. ஓகேவா? குரோசா வந்தது போட்ட அடி அடின்னு அடிச்சு எல்லா கிள்ளையும் தூக்கிட்டாரு. மேல எதுவும் பேசாத, அமைதியா அந்த கத்தி விட்டுருவான்டான்றாரு. நல்ல கொஞ்சம்தான் கேம்ல கொஞ்சம் சைக்கோ மாறிடுவாரு. அவரு இது நல்ல இதுதான் ப்ரோ. எங்க ட்ரிப்பு போறாராமே. அவர் ஆயுஷ்லாம் நல்ல என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாப்புல. எனக்கு வேலை இருக்கு, கிளாஸ் இருக்கு, எடுக்காம போனா ஸ்டூடெண்ட்ன்றுவாங்க. அவங்களுக்கு டோர்னமெண்ட் டைம். இப்ப நம்ம எடுக்காம போனோம்னா அவங்களுக்கு தேவையில்ல. இப்ப எக்ஸாம் டைம் டீச்சர் கிளாஸ் எடுக்காம இருக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால வேணாம். பைக் பைக் ட்ரிப் தான். ஓ இப்ப யாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பாக்க போறீங்க. இல்ல தௌஃபிக் அந்த ஆளு முன்னாடியே தெரியும். நீ இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த ஆளு தேனி தானே. ஜாடோட ஃப்ரெண்டும் தௌஃபியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜாடோட ஃப்ரெண்டு தௌஃபியும் ஃப்ரெண்டும் போல. அப்படி தௌஃபியா தெரியும். ரெண்டாவது பேசி க்ளோஸ் ஆயிட்டாரியா மகனே. அவர் இங்கிட்ட எங்க கோயம்புத்தூர் தாண்டி, கோயம்புத்தூர் அகாடமி இருக்குல்ல, தௌஃபி வீடு அங்கதான் இருக்கு. கோயம்புத்தூர் தாண்டி தானே கேரளா போகணும் அவன். ஸோ அதனால கொஞ்சம் கோயம்புத்தூர்னா வண்டி இருக்குமே, எடுத்துட்டு போலான்னு பார்த்தோம். பட் ஆனா வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு டிடிஎம் போட்டு போலாம். எவரு சென்னை வரன்னாரு விஆர் ப்ரோ. எதுக்கா? ஒரு ஃப்ரெண்டு வீடு ஏதோ இருக்கும், பிறந்த நாளும். This is a simulation game set in a virtual world and does not represent real life. Please play in moderation, take frequent breaks, and play responsibly. யார் மேக்க பாத்து? I need a weapon. Let's go. ப்ரோ டைல்ஸ் கடை வச்சிராராமே. ஆமா ஜாலியா வரப்பல. அவனுக்கு எதை பத்தியும் கவலை இல்லையா. அவன் வந்து நீ பார்த்தன்னு வச்சுக்கோவேன், நானும் சுத்துவேன் ஊர் சுத்துவேன் பயங்கரமா. அவன் வந்து
பொழப்பே ஊர் சுத்துறத வச்சிருக்கான். நான் மேட்சுக்கு போனா போவேன். நான் வந்து மேட்சுக்கு ஜாலியா இருக்கிறாரு ப்ரோ. நீ வேற ஆமா அவன் ஜாலியா இருப்பான். Watch out! கடை இருக்கு. கடையில போனா கேம் தான் ஃபுல்லா. Watch out! அடிக்க ப்ரோ. நம்ம ஐடிஸ் எல்லாம் பண்றாருல. அவரே வரும் மாட்டேன். என்கிட்டயே பார்த்தான். அது பிசினஸ், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஆமா ஆமா. Watch out! அவனும் ப்ரோ எங்க ஃப்ரெண்டு விஆர், அவனும் ட்ரஸ்டட் தான். இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் வச்சு சொல்லுவான். நான் அவனுக்கு ஐடி நிறைய வாங்கி விளாண்டுப்பேன். நல்ல நல்ல ஐடியாலாம். அது தரேன்னாரு, எனக்கே தரேன்னாரு. உள்ளே நான் விளையாடுறது எப்பனாதான் முன்னாடி 16 கில்லு போயிட்டாங்க. Watch out! அடேல அவடே கரெக்டா ஜம்ப் பண்றேன். அதே இடத்துல போய் கரெக்டா நேர்ல மாட்டிக்கிறேன். Watch out! என்ன பரவாயில்ல, இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. தூக்க ப்ரோ. Watch out! HP தூக்கிட்டேன், அவனை தூக்கிட்டேன். ஐயோ உங்களுக்கு டீம் இல்லையா செல்லா ப்ரோ? அப்படிலாம் இல்ல ப்ரோ, நாடோடி மாதிரி. Watch out! அந்த விளையாட ஆரம்பிச்சேன். இன்னொரு டீம் வரும், அப்படியே மாறி மாறி போயிட்டே செட்டில் போய் இன்வெர்ட் போடுவேன். யாராச்சும் மேட்ச் வரீங்க, நான் யாராச்சும் இன்வெர்ட் பண்ணுவாங்க, அப்படியே கூட்டு போய் இன்வெர்ட் பண்ணி விளாடலாம். கரெக்டா எனக்கு 10 மணி 10:30 வரும். Watch out! காலால விளாடணும். வேலை இல்லாம இருக்கு. And the red team is in the lead. The blue team doesn't have a lot of time left. Be careful. நல்ல வேலை இருக்கு, விளாட முடியும். Cover me. முன்னாடி ஒன்றாதீங்க.
4ஆம் நம்பர் ஏறி செத்து போயிடுறான். தூங்கவே எப்படி ஒரு ப்ரோ மோகனே Marked a location. என்னடு போடுங்க. எங்க வேற 2ஆம் நம்பர் செத்துட்டாயோ. யாரையா ஐயோ. நம்பர் 2 டோன்ட் கோ வெயிட். Victory. வேற ஒரு பொண்ணை போட்டு ஒரு நிறுச்சிருக்கா ஸ்னேகா. அப்படி 7 காம்போ. அதான் நைட்டு ஃபுல்லாக விளாண்டு இருப்பாரு புரியுதா ஆளு ஜாடு வரும். என்ன விளாண்டுட்டு இருக்காரா? ஜாடு ப்ரோ ஹிட்டாச்சு லோக்கி ஒன்றும் இல்லை. லோக்கி ஜாடு ப்ரோ ஒன்றும். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணும் இருக்கும். பொண்ணுகிட்ட மஞ்சாவா பேச்சு போறா நம்பாலு. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. கல்யாணம் ஆகி பொண்ணுனாலதான் முக்காசி பசங்களே கெட்டு போறாங்க. சண்டை வரும் பப்ஜிலலாம் எப்படி சொல்றேன். என் கூட நான் விளாண்டுட்டு இருந்தேன். திடீர்னு கொஞ்ச நாள் விளாடலாம் போறேன். அக்கா கூட விளாட போறேன், அக்கா கூட விளாட போறேன்னு. அக்காண்டு ஓடிடுவாங்க அந்த நருட்டோ மாதிரி. அக்கா தங்கச்சி இப்போ லைவ் பார்த்தா சிரிப்பா. அவனும் என் கூட வந்து ரொம்ப வருஷமா ஒரு 7 வருஷமா விளாண்டுக்கிட்டு இருந்தாலாம் இருக்கு பப்ஜி. என் கூட அவன் ஒரு 5 வருஷமா விளாண்டுக்கிட்டு இருக்கவன். உருட்டுனா உருட்டு அப்படி ஒரு உருட்டு. உருட்டு போட்டாலே கண்டுபிடிச்சிட்டேன். அதுலயும் உருட்டு இருந்தா லாஸ்ட்ல உண்மையா கட்டே பிடிச்சாச்சால செட்டை எப்படி போய் சொல்லி என்ன ப்ரோ ஒரு இப்பதான் தெரிஞ்சுக்கணும். பசங்க நல்லா இறங்க விளாண்டுக்கிட்டு திடீர்னு வரமாட்டேன். இறங்க விளாடவே போர் அடிக்குது ப்ரோ. என்ன ஆச்சுன்னு கேட்டா லிவிக் ஆட போறாப்ல. அப்புறம் தான் என்ன இப்போது பொண்ணு இருக்கு ஒரு கூட லிவிக் ஆடுற பொண்ணு. அதனால லிவிக் ஆட போயிருக்காங்க. நீ மோஸ்ட்லி லிவிக்னாலே பொண்ணுங்க கூட தான் விளையாடுறாங்க சொல்ற ப்ரோ. அதுதான் கரெக்ட் தான். இதேதான் ஏன்னா பொண்ணுங்க தான் ப்ரோ அதிகமா விளையாடுமே. ஆமா சீக்கிரம் முடிச்சிரும்ல. அது இருக்கு. பாட் அதிகமா டைம் பாஸ் ஆகும். கொஞ்ச நேரம் தான் நான் ஹாஃப்னவர்ல முடிஞ்சிரும். பண்ணாம இருக்கணும். ஆனா அப்படிலாம் இல்லை. எப்படி எந்த மேப் பண்ண லிவிக் இறங்கல் 2 மட்டும் இருக்குது. அடுத்து வெகாண்டிலையும் வருது அப்டேட் இன்னும் வராம இருக்காங்க. மிராமரா இல்ல அப்டேட் 18ஆம் தேதி தான்மா. 18ஆம் தேதி தான். ஆமா 18 தான். 18 கிடையாது, முன்னாடியே வந்துடும். டைம் அவுட் ஆயிடுச்சு அந்த ஐடியில் வர. அதெல்லாம் கிடைச்சிச்சு. எக்ஸூட்டா? எந்த எக்ஸூட் ப்ரோ? இதுவா சூரியா? இது வரப்போ நிறைய எக்ஸூட் இருந்துச்சு. லக் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுக்குலாம் ஒரு 4 எக்ஸூட் லக் இருந்துச்சு. ஒருத்தன் gift பண்ணி விட்டுருக்கேன் எக்ஸூட். நான் இன்கலெக்டர்னு ஒருத்தன் எங்க டீம் தான். நான் உங்களுக்கு இன்வைட் பண்ணி காட்டுறேன். அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவனுக்கு அதேதான் 4 எக்ஸூட்டே எடுத்துட்டான். அதுல 2 வந்து level 4 போட்டுட்டான். இப்ப அது எக்ஸூட் வச்சு எடுத்தது. 2 வந்து ஒன்னு level 3 ஒன்னு level 4. இந்த ஃபூரி level 4 போட்டான். level 3 வந்து டைமண்ட் எக்ஸூட் ஒன்று விட்டாங்கல்ல, அதுலயே பொசைடன் கூட டைமண்ட் கலர்ல இருக்கும்ல, ஃபுல் டைமண்ட். அந்த எக்ஸூட் level 3 போட்டிருக்கான். இப்போ வந்துச்சுல இதுல கல்லுல ஏறி உட்கார்ற மாதிரி அந்த எக்ஸூட் level 3 போட்டிருக்கான். எக்ஸூட்னாவே ஒன்று அந்த காக்கா 2 மாமி 2 தான்.
ஆமா ப்ரோ, அதுல இந்த காக்கா மம்மி தான் 8வது லெவல்ல அந்த முடி சூப்பரா இருக்கும் பின்னாடி. ஒருத்தவன் லைவ் லைவ் ரெண்டாவது போடுவான் இறங்கி இல்ல ஃபேஸ்புக்ல ஒரு வீடியோ. இறங்கி வர்றது படிக்கட்டுல வருவான், பயங்கரமா இருக்கும். அதோட அவன் முடிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன மண்டை ஆடும். அதுதான் ப்ரோ, படிக்கட்டுல வரப்பதான் அந்த லுக் பயங்கரமா இருக்கும். முடி டங்கு 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 டக்குன்னு பின்னாடி ஆடும். தெரியாது ரியல்ல சின்ன ஐபோன்ல என்ன பண்ணுவான், ஃபேஸ்புக்ல வீடியோ போடுவான் ஒருத்தவன் 5 விளாண்டு. அந்த வீடியோல அவன் மம்மி எக்ஸூட் தான் போட்டிருப்பான். பேசலாம் எதுவுமே கிடையாது, 1v4 தான் விளாடுவான் ஆளு. ஏறாங்க நல்லா விளாண்டுருப்பான். யாருன்னே தெரியாதவன் அவன். அதில் தான் எக்ஸூட் ரொம்ப லைக் ஆனது. அப்போ அவ்வளோவா தெரியாதுல்ல ப்ரோ அதை பற்றி. ஸ்பின் பண்ணலாம் தெரியாதுல்ல, அந்த அளவுக்கு தெரியாது. இப்படிதான் ஸ்பின் பண்ணி எடுக்கணும் வைக்கணும் அந்த மாதிரி. பப்ஜி இருக்கப்போ எல்லாத்துக்கும் அந்த சைட்ல நேம் எப்பயாச்சும் தான் லாபில கனெக்ட் ஆவாங்க அந்த மாதிரி பிளேயர்லாம். அப்பெல்லாம் பப்ஜி இருக்கப்பலாம் நான் வச்சிருக்க கண்ணுக்கு அப்படி கிளேசியர் இருக்கு. கிளேசியர் வச்சுக்கிட்டே அதை எப்படி அப்டேட் பண்றதுன்னு தெரியாம வச்சிருப்பேன். அடிக்கிறது இருக்கும் ஒரு காலத்துல. இந்த ஸ்கின் எனக்கு வந்து 50,000 ரூபாயில வந்து மொத்தம் அப்படியே மாறிடுச்சு எல்லாம். ஸ்கின் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா உண்மை என்னன்னா பப்ஜி வந்த புதுசுல நம்ம நல்லா ரீசார்ஜ் பண்ணிருந்தோம்னா ஈஸியா எல்லாமே எடுத்துக்கலாம் ப்ரோ. அப்பலாம் அதை பத்தி தெரியாம இருந்துச்சு எனக்கு ப்ரோ. அப்ப சில்வர் காயின்ல ஸ்பின் பண்ற மாதிரி விட்டாங்க ப்ரோ. எக்ஸ்போர்ட்ல காக்கா எக்ஸ்போர்ட்ல இருக்கு. எனக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது பாத்துக்கோங்க. அப்போ மட்டும் அதெல்லாம் ஸ்பின் பண்ணி எடுத்தோம்னா அக்கௌண்ட் இப்போ 40-50 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 10 ரூபா அப்போ செலவு பண்ணியிருந்தாலே இப்போ எப்படி இருந்தாலும் 1 ரூபாய்க்கு வைக்கலாம். அக்கௌண்ட் சூப்பர் அக்கௌண்ட் வச்சிருக்காரு அந்த காக்கா எக்ஸ்போர்ட்லாம் வச்சிருக்காரு. பட் அவங்களுக்கு ஆட தெரியாது அவருக்கு. நல்லா பேசுவாங்க, அதே மாதிரி பேசுவாங்க. இப்படிதான் ப்ரோ இருப்பாங்க. கேட்டால் ஒரு தம்பி ஸ்பின் பண்ணி எடுத்தானா. ஆனால் அவன் தம்பி இது வரைக்கும் விளாண்டதே கிடையாது ஐடியில். எப்படி அவர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆனால் எனக்கு இன்னும் வந்து தெரியாது. ஆனால் எக்ஸூட்லாம் நான் எடுத்திருக்கேன் ப்ரோ. அதே எக்ஸூட் நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஒரு கிளிட்ஜ் ஒன்று வந்துச்சு இடையில. அதை நம்ம ட்ரெஸ் அப்பெல்லாம் கழட்டி போட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதனால் எக்ஸூட்டையும் பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணி நம்ம எல்லாத்துக்கும் அதே மாதிரிதான் நான் அந்த ஐடியில அந்த மம்மி செட் வச்சிருக்கேன்ல, அந்த மம்மி செட்டை நானா கழட்டி போட்டேன்னா உங்களால பிக் பண்ண முடியாது. ஆனா நீ என்ன கொன்னுட்டனா என் ட்ரெஸ் பாக்ஸ்ல இருந்து நீ எடுத்து போட்டுக்கலாம். அந்த நெருப்பு மம்மி இருக்குல்ல. ஆமா ஆமா எடுத்துருக்கேன் நானே நிறைய வட்டம் எடுத்திருக்கேன். அந்த மம்மி அப்படி ப்ரோ. ஆனா இதுவே வந்து நீ ஐஸ் மம்மி அப்படி இருந்துச்சு. ஐஸ் மம்மி அப்படி இருந்துச்சு. ஆனா வந்துட்டு அதை தூக்கிட்டாங்க. மம்மிக்கு ஸ்பின் பண்ணியா ப்ரோ? எவ்வளவு யூசி ஸ்பின் பண்ணீங்க? அதுக்குமே ஒரு 1000 யூசி ஸ்பின் பண்ணிருப்பேன் ப்ரோ. 1000க்கு மேலே தான் இருக்கும். கிடைக்கல. ஆமா 2 10 போட்டேன் கிடைக்கல. வேஸ்ட் எல்லாமே மொக்கை தான். அதில் தான் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. வெறுத்துட்டேன், ரொம்ப வெறுத்துட்டு. எல்லாம் கிளாஸ் ஏர் தான் ரொம்ப வெறுத்துட்டு. அதில் வந்து யூசியே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 RP போடல. அப்புறம் இப்போ தான் RP போட்டு 600 யூசியில் இப்போ 10 ஸ்பின் பண்ணி அந்த ஒரு பொண்ணு படுத்து கிடைக்கிற மாதிரி இருக்கு. அதில் ஒரு பேக் ஒன்று கிடச்சிச்சு. அது ஒருத்து அந்த பேக் கிடச்சிருக்கு. இப்போ அதில் தான் 10 யூசியாக ஸ்பின். அது ஹானர் ஸ்பின் தான். ஹானர் ஸ்பின் அதில் நீ கலெக்ட் பண்ணி ஸ்பின் பண்ணிக்கலாமே. ஈவெண்ட்ல கலெக்ட் பண்ணிக்க 50 யூசியா வச்சிட. அதெல்லாம் முடிஞ்சு ப்ரோ. ப்ரோ இல்ல ப்ரோ, நீ ஈவெண்ட் போவேன். எந்த ஈவெண்ட் சொல்றேன்னு தெரியுதா இல்லையா? இல்ல சேலுக்கு இல்ல சேலுக்கு பக்கத்துல ஒரு ஈவெண்ட் ஆப்ஷன் இருக்குதா? அத தொடுங்க. தொட்டிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல ரெடீம் ஆப்ஷன் இருக்கும். செகண்டுக்கு வாங்க. ஸ்பாக்கி சோரின்னு ஒன்று இருக்குல்ல, தீம் ஈவெண்ட். ஸ்பாக்கி சோரி தீம் ஈவெண்ட். புரியல ப்ரோ நீ சொல்றது எனக்கு. ப்ரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு சேல் இருக்கா? ரைட் சைடு பாருங்க. யூசி மேல காட்டுதா? அது கீழே காரு இதெல்லாம் ஈவெண்ட்லாம் போய்கிட்டு இருக்கா? அது கீழே பாருங்க சேல்னு ஒண்ணு இருக்கா? இந்த பாக்ஸ் போட்டா? அதுக்கு இப்ப ரைட் சைடு பாக்ஸ் போட்டு ஒண்ணு இருக்கா? ஆமா, அத கிளிக் பண்ணுங்க. தீபாவளி தியா எக்ஸ்சேஞ்ச் சென்டர்னு ஒண்ணு இருக்கா? அதுக்கு கீழே தீம் ஈவெண்ட்னு ஒண்ணு இருக்கா? ஆமா. ஓ அதுல வவுச்சர் இருக்கு 50 யூசி. அத ரெடீம் பண்ணி அது ஹானர் ஸ்பின்னுக்கு தான். அத ரெடீம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா 36 10 யூசி ஸ்பின் பண்ணலாம் நீங்க. அப்படி நான் ஸ்பின் பண்ணி தான் கிளைடர் எடுத்துட்டேன்.
பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அந்த பட்டாம்பூச்சி கிளைடர் இருக்குல்ல ப்ரோ, ஆமா ஆமா. அந்த கிளைடர் எடுத்தேன். ஒரு இன்னும் டெய்லி எல்லாம் வெயிட் பண்ண வேணாம். 10 ஈஸி ஸ்பின்னே பண்ணுங்க ப்ரோ. 10 தான் கிடைக்குமா டெய்லியுமே? ஆமா டெய்லி 10 தான் கிடைக்கும். இல்ல உங்கள்ட்ட யூசி இருந்துச்சுன்னா இல்ல அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு ஈவென்ட்ல கிடைக்கும். நீங்க அதை பொறுக்கி வச்சுட்டு இங்க வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். நம்ம விளையாடுறோம்ல, இறங்கல் மேப்ல விளையாடுறோம்ல, அதுல உங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு 40 எடுக்கலாம். அதை 40க்கு மேலேயே எடுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச. அதை எடுத்துட்டு வந்து நீங்க இதுல ரெடீம் பண்ணிக்கோங்க. விளையாண்டு எடுத்துக்கோங்க. பிக்கப் பண்றது நீங்க இப்ப இருக்கிறதுக்கு நீங்க ஸ்பின் பண்ணுங்க, ஏதாச்சும் கிடைக்கும். கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு பண்ணி கேன்சல் பண்ணிக்கிட்டே இருந்து அப்புறம் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த கேரக்டர்லாம் லக்கே இல்லாத கேரக்டர். அது வேற இருக்கா? ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அப்படி வெக்டரை வச்சு நான் பண்றப்ப எனக்கு எல்லா ஸ்கின்னையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு விக்டரை வச்சு ஸ்பின் பண்ணேன். எனக்கு அந்த ட்ரெஸ் கொடுத்தாங்க மம்மி செட்டு. எத்தனை யூசில தெரியுமா? 1300 யூசில கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் M4க்காக ஸ்பின் பண்ணதான் 4000 யூசி. மொத்தமா சேர்த்து 5000 யூசி ஸ்பின் பண்ண. M4 கொடுத்தாங்க, க்ரோசா கொடுத்துட்டாங்க, M249 யூசி, அப்புறம் இந்த ட்ரெஸ் 5மே கொடுத்தாங்க. 500 யூசில ஸ்பின் பண்ண முடியாது. அதை வச்சு 500 யூசி ஸ்பெண்ட் பண்ணலாமே. அதை வச்சா ஆனா 50 யூசி தான் டிஸ்கவுண்ட் ஆகும் 500ல. அப்படி ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, அதெல்லாம் கிடைக்காது. ஒன்னொன்னா பண்ணுங்க, ஏதாச்சும் கிடைக்கும். ஒரு தடவை ஸ்கிப் பண்ணிருங்க, ஒரு தடவை வந்து அனிமேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. லக் இருக்கணும் ப்ரோ. இங்கெல்லாம் ஃப்ராடுக்காரத்தாயிருங்க ப்ரோ. இங்கெல்லாம் நீங்க பப்ஜி மாதிரி இல்ல ப்ரோ. இங்க வந்து இந்தியா பிடிஎம்ஏ வந்து பீக்கு காசுக்கு பீ தின்றுவாங்க. கார்டு மாதிரி தான் ப்ரோ கிடைச்சிச்சு. 4 நாள் கார்டு வச்சுன்னு மினி வாங்கிக்கலாம். 20 கார்டு செத்தீங்கன்னா ஒரு மினி. நான் 50 கார்டு செத்து 2 மினி வாங்கினேன். முதல் ஸ்பின்னே அதை பேக் தான் கிடச்சிச்சு. ஓம்னா ஏதோ கிடைக்கும் அப்படின்னு இன்னும் ஒன்றும் கிடைக்கல. இதே கொடுத்துருக்காங்க பாப்புலாரிட்டி மாதிரி. 2K பாப்புலாரிட்டி இது. காசு இருந்தால் போட்டு பார்த்தோம்ல நம்ம வீட்டில் இறக்கிடலாம். முடியாது. எனக்கு அந்த கிளைடர் கொடுத்துட்டாங்க. கிளைடர் அப்புறம் அந்த தொப்பி. ஆனா தொப்பி இந்த ஹேர் கிடைச்சாலும் ஒரு சின்ன ஹேர் கிடைச்சாலும் வேஸ்ட் ஆகிறதுல காசு. ஆமா அந்த ஹேரும் பக்கா ப்ரோ. யாரு அமௌண்ட் கிடைச்சாலே ஓகே. அமௌண்ட் கிடைச்சா கூட ஓகே தான். சாரா கேரட்ல ஒரே எடுத்துங்க. இதே மாதிரி சூப்பரா இருக்கு. அந்த ஏமார் ஸ்பின் பண்ணல ஏமாருக்கு நேடும் மாலியும் தான் கிடைச்சது. இங்க ஏமாறு அது ஏமாறு மாடி கிடையாது, ஏசோட மாடி. பேக் பக்கா பேக் ப்ரோ. அது ஒன்றும் கிடைக்கல ப்ரோ. 500லேருந்து 350 ஆயிடுச்சு. வேறே டோனாக தான் கொடுக்குறாங்க. வேணாம் இனிமே ஸ்பின் பண்ணாதீங்க. அடுத்த இதுக்கு வச்சுக்கோங்க. 21 டோக்கன் இருக்கு. 21 டோக்கன் என்ன வாங்க?
ஒரு மினி மெட்டீரியல் வேணா வாங்கிக்கோங்க ப்ரோ. மெட்டீரியல் யூஸ் ஆகும். நான் மினி தான் வாங்கி போட்டிருக்கேன். மினி ஒர்த்து தான் கொடுத்தாங்க. 200 ஸ்பின் பண்ணா அதுல உள்ள ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குமா? ஆமா. செண்டத்துக்குன்னு நான் எவ்வளவு ஸ்பின் தெரியுமா பண்ணியிருக்கேன்? இதுல 50 ஸ்பின் பண்ணிட்டாங்க. ஓ, இதுதான் கொடுத்துருக்காங்க எனக்கு கிளைடர். 50 ஸ்பின்னுக்கு கிளைடர் கிடைச்சதே பெரிய விஷயம்ன்றாங்க. ஆனர் ஸ்பின்னை மட்டும் நம்பவே கூடாது. 10 யூசில தான் ஸ்பின் பண்ணி கிளைடர்லாம் கிடைச்சிருக்கு எனக்கு எக்ஸ்பூட்ல. ஆனர் ஸ்பின்ல கிடைக்காது ப்ரோ, நம்பவே கூடாது ஆனர் ஸ்பின்னை மட்டும். இன்னும் 2 மெட்டீரியல் இருக்கா கரெக்டாக. முழு மெட்டீரியலே 2 தேவை ஷார்ட் கனுக்கு அப்கிரேட் போட. $150 இப்போ பாரு, இது ஒரு சம்பவம் இருக்குல்ல. 10 என்ன வண்டினே தெரியல, செம்மையா இருக்கு பாருங்க. என்ன வண்டி தெரியுதா அது? எது ப்ரோ? இது இந்த இல்லை ப்ரோ, ஒரு நிமிடம். 10 யூசிஸ் ப்ளீஸ் பார்க்க முடியாது, பார்த்துட்டு வரேன். டேஷியான்னு நினைச்சேன், ஆனா டேஷியா இல்ல. கார் இருக்குன்னா காசு ரொம்ப வேணும் ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் எடுத்திருக்கேன்ல 7K யூசி. அந்த அக்கௌண்ட் வச்சிருக்கேன்ல கூப்புக்கு, அது 7K யூசி ப்ரோ. யாரு ப்ரோ கொடுத்தா காசு? அவ்வளோ காசு யாரு கொடுக்குறா? நான் இந்த மாஸ்டர் பிஜிஎம்ஐல போட்டேன். 7K யூசினா 7 ரூபா போட்டு நான் எடுக்கல. நான் வந்து 3 ரூபாய்க்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்துட்டு 7,000 யூசி கிடைக்கும். ஓ, அப்படி கொடுப்பாங்க. என்ன ப்ரோ, இது வரைக்கும் ஒரு தேவையில்லாத வேலை பார்த்துட்டாங்க. முன்னாடி காசு இருக்கப்போ ஒரு 25-26 ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டோம் ப்ரோ அக்கௌண்ட். இனிமே 1 ரூபா கூட செலவு பண்றது நானே இல்லை. ராயல் பாஸ் வேணா போடுவேன், வேற எதுவும் கிடையாது. கிடைக்கிறத கிடைச்சா ஓகே, இல்லாட்டினா வேணாம். 12 ரூபாய்க்கு தான் ப்ரோ போகுது அக்கௌண்ட் என்னோடது விசாரிச்சேன். ஸோ வேஸ்ட் இல்லை. இப்போ 23 ரூபா வேஸ்ட்டு. அதேதான். நாளைக்கு எப்போ ப்ரோ வருவா? அதான் ப்ரோ கரெக்டாக ஒரு 10:30 வரும். 10 மணி 10:30. ஓகே.